ஓம் சாந்தி. 6/2/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, பழைய உலகத்தின் முட்களை புது உலகத்தின் மலர்களாக ஆக்குவது இது புத்திசாலி தோட்டக்காரர்களாகிய உங்களுடைய வேலையாகும். கேள்வி: சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்கிறீர்கள்? பதில்: முள்ளிலிருந்து நறுமணமுள்ள மலராக ஆகுவது இது அனைத்தையும் விட மிக உயர்ந்த அதிர்ஷ்டம் ஆகும். ஒருவேளை ஏதாவது ஒரு விகாரம் இருந்தது என்றாலும் அது முள்ளாகும். முள்ளிலிருந்து மலரானீர்கள் என்றால் அப்பொழுதுதான் சதோ பிரதான தேவி தேவதையாக ஆகுவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது 21 தலைமுறைக்கு உங்களுடைய சூரிய வம்ச அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக வந்திருக்கிறீர்கள். முரளியின் பாடல்: அதிர்ஷ்டத்தை எழுப்பிக் கொண்டு வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. பாடலை குழந்தைகள் கேட்டீர்கள். இதுவோ சாதாரண பாடல். நீங்கள் தோட்டக்காரர்கள், தந்தை தோட்டத்தின் எஜமானர் ஆவார். இப்பொழுது தோட்டக்காரர்கள் முட்களை மலர்களாக ஆக்க வேண்டும். இந்த வார்த்தை மிகவும் தெளிவாக இருக்கிறது. அதாவது அதிர்ஷ்டத்தை எழுப்பிக் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்றது அது ஒரு லௌகீக பாடல். ஆனால் நீங்க இப்போ தோட்டக்காரர்கள், பாபா தோட்டத்திற்கு எஜமானர். இப்போ நீங்க முட்களை மலர்களாக மாற்றி உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்க இன்னும் உயர்த்திக்கிறீங்க, உருவாக்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்றார். இது எவ்வளோ தெளிவாக இருக்கு. அதிர்ஷ்டத்தை எழுப்பிக் கொண்டு பக்தர்கள் பகவானிடம் வந்திருக்கிறீர்கள். அதாவது ஞானத்தின் படிப்பை படிக்க தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். அந்த அதிர்ஷ்டம் இருந்ததுனால தானே இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இந்த ராஜயோகத்தின் படிப்பின் மூலம்தான் புது உலகத்தின் அதிபதி ஆகிறீர்கள். எனவே பக்தைகள், நாங்கள் அதிர்ஷ்டத்தை எழுப்பிக் கொண்டு வந்திருக்கிறோம், புது உலகத்தை இதயத்தில் அலங்கரித்து வந்திருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். அதாவது அந்த புது உலகத்திற்கு போகணும் என்ற அந்த கனவோடு நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்றார். பாபா கூட தினமும் ஸ்வீட் ஹோம் மற்றும் ஸ்வீட் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். ஒவ்வொரு சென்டரிலும் முள்ளிலிருந்து மலராக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். மலர்களில் கூட வரிசை கிரமம் இருக்கும் அல்லவா? ரோஜா மலர் மற்றும் எருக்கம் பூவிற்கிடையே இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. இது கூட தோட்டம்தான். ஒரு சிலர் மல்லிகை பூவாக, ஒரு சிலர் செண்பக பூவாக, ஒரு சிலர் மயில் மாணிக்கியமாக, ஒரு சிலர் எருக்கம் பூவாகவும் இருக்கிறார்கள். இச்சமயத்தில் அனைவரும் முட்களாக இருக்கிறார்கள் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த உலகமே முள்ளு காடாக இருக்கிறது. இதை புதிய உலகத்தின் மலராக உருவாக்க வேண்டும். இந்த பழைய உலகத்தில் என்ன அதிர்ஷ்டத்தை உருவாக்குவீர்கள்? நீங்கள் எதிர்கால புது உலகத்தில் தேவதை ஆகுவதற்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். மறுபடியும் அந்த பாட்டுக்கே வரார் பாபா. அதிர்ஷ்டத்தை எழுப்பிக் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா பழைய உலகத்துல நீங்க எந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கல. இந்த பழைய உலகத்துல என்னன்னு அதிர்ஷ்டத்தை உருவாக்குவீங்க? நீங்க எதிர்கால புது உலகத்தின் தேவதை ஆகுவதற்காக வந்திருக்கீங்க. அந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக வந்திருக்கீங்க அப்படின்றார். மற்றபடி இது மரண உலகம், ராவண ராஜ்யம். இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் விகாரங்களின் பிரவேசமாகி இருக்கிறது. யாருக்குள்ளாவது ஒரு விகாரம் இருந்தாலும் கூட முள்ளாகிவிட்டார் அல்லவா? தோட்டக்காரர் புத்திசாலியாக இருந்தார் என்றால் நல்ல நல்ல மலர்களை உருவாக்குவார். அதுபோல பாபா நிமித்தமாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், அவங்க நல்ல டீச்சர்ஸ் அப்படின்னா அந்த சென்டர் நல்லா இருக்கும். நல்ல வாரிஸ் குழந்தைகளை உருவாக்கி
மதுபனுக்கு கூட்டிட்டு வருவாங்க, பாபாவை சந்திக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். வெற்றி மாலையில் கோர்க்கப்படும் தகுதியுடைய மலர்கள் வேண்டும். எனக்கு எந்த மாதிரி மலர்கள் வேணும்னு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். வெற்றி மாலையில கோர்க்கப்படக்கூடிய தகுதியான மலர்கள் தான் வேணும் அப்படின்றார். அதனால புத்திசாலி தோட்டக்காரர்களாகி உழைக்கணும், நல்ல நல்ல மலர்களை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். அடுத்தது பாபா, சிவனை பகவான் என்று சொல்கிறார்கள், ஆக அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அல்லவா? பிறகு சிவனை பற்றி சொல்லும் போது ஊமத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தார், பாங் என்னும் போதைப் பொருளை அருந்திக் கொண்டிருந்தார் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு நிந்தனை செய்கிறார்கள்! பூஜைக்கு கூட எருக்கம் பூவை கொண்டு வருகிறார்கள். அதாவது சிவபாபா சிவராத்திரி அன்று, அதாவது இந்த கலியுக ராத்திரியில வந்து குழந்தைகளுக்கு ஞானம் கொடுத்து அந்த ஞானத்தினுடைய போதையை ஏத்துறார், ஆன்மீக போதையை ஏத்துறார். இது பக்தி மார்க்கத்துல எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, சிவன் வந்து ஊமத்தை சாப்பிட்டார், பாங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போதை பொருளை சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் பக்தர்கள் வந்து சன்னியாசிகள் எல்லாருமே அந்த சிவராத்திரி அன்று நல்லா அந்த அரைச்சி பாங்க அரைச்சி பாதாம் பால்ல கரைச்சி குடிப்பாங்க, போதையில ஆடிட்டு இருப்பாங்க. பாபா வந்து ஞான டான்ஸ் போதையில ஆடுங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்தூலத்துல அதை குடிச்சிட்டு ஆடிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சிவனே இதெல்லாம் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாபா சொல்றார், எவ்வளோ நிந்தனை செய்றாங்க. ஒரு பக்கம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவன் அப்படின்றாங்க, இன்னொரு பக்கம் இப்படியெல்லாம் நிந்தனை செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதே நேரத்துல பூ கூட பாருங்க, எனக்கு எந்த மாதிரி பூவை வந்து தேடிட்டு கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு எருக்கம் பூவை கொண்டு வராங்க அப்படின்றார். ஏன்னா அந்த மாதிரி எருக்கம் பூவாக இருந்தவர்கள் எல்லாம் பாபா நல்ல நல்ல மலர்களாக மாத்துறாரு இல்லையா, அதனுடைய ஞாபகார்த்தமாக அவங்க அப்படி செய்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறார். வீட்டு முன்னாடி அந்த எருக்கச் செடி இருந்ததுனால, வெள்ளை எருக்குன்னா ஓகேயா, அந்த கலர் எருக்குன்னா கூடாது அப்படின்றாங்க. அந்த செடியில வந்து அந்த பால் வந்து பாய்சன். அப்படிப்பட்ட ஒண்ணும் இல்லாத குணமே இல்லாத ஆத்மாக்களுக்குள்ள பாபா எவ்வளோ குணங்களை நிரப்பி அழகான மலர்களாக மாத்துறார் இல்லையா. வெற்றி மாலையில் வருவதற்கான முக்கிய ஆதாரம் படிப்பு. படிப்போ ஒன்றே ஒன்றுதான். அதில் தேர்ச்சி பெறுபவர்களோ வரிசை கிரமமாக இருப்பார்கள் அல்லவா. அனைத்தும் படிப்பின் ஆதாரத்தில் இருக்கிறது. சிலரோ வெற்றி மாலையின் 8 மணிகளில் வருகிறார்கள், சிலர் 108, ஒரு சிலர் 16,108 வருகிறார்கள். நீங்கள் இங்கு அகல்யா புத்தியிலிருந்து தங்க புத்தியுடையவராக ஆகுவதற்கு வந்திருக்கிறீர்கள். அகல்யாவுக்கு கல்லாயிடு அப்படின்னு சாபம் கிடைச்சது இல்லையா, அதுக்கப்புறம் ராமர் வரும்போது சாப விமோச்சனம் ஏற்பட்டது. அதுபோல கலியுகத்துல எல்லாரும் கல் புத்தியுடையவர்களாக ஆகியிருக்கிறீங்க. இப்போ அந்த அகலி புத்தி, அதாவது கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியுடையவராக ஆகணும், அதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க அப்படின்றார். ஒரு புது வார்த்தை, அகல்யா புத்தி. கல்லு புத்தின்னு பொதுவா சொல்லுவாரு, இன்னைக்கு அகல்யா புத்தி அப்படின்றார். எனவே ஞானத்தையும் தாரணை செய்ய வேண்டும் அல்லவா. தந்தையை அறிந்து கொள்ள வேண்டும், மேலும் படிப்பிற்கான சிந்தனை இருக்க வேண்டும். அதாவது நீங்க இங்க வந்திருக்கிறதே கல்லு புத்தியிலிருந்து தங்க புத்தியாக ஆகிறதுக்கு, ஆகையால தாரணையும் செய்யணும், அதே நேரத்துல தந்தை யாருன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அறிந்து கொண்டு நல்லா படிக்கணுன்ற சிந்தனையும் இருக்கணும்ன்றார். அப்போதான் தங்க புத்தியுடையவர்களாக ஆக முடியும். உங்களில் யாராவது ஷரீரத்தை விட்டு சென்றார்கள் என்றால் ஏதாவது ஒரு நல்ல வீட்டில் ஜென்மம் எடுப்பார்கள். சம்ஸ்காரத்தை கொண்டு செல்கிறது என்றால் அந்த ஆத்மா உடனே விழித்து கொண்டு விடும், சிவபாபாவை நினைவு செய்ய ஆரம்பித்து விடும். சம்ஸ்காரமே உருவாகவில்லை என்றால் எதுவுமே நடக்காது. இதை மிகவும் நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதாவது சங்கம யுகத்துல பாபாவை நினைச்சு நினைச்சு அந்த நினைக்கக்கூடிய சம்ஸ்காரம் ஆத்மாவுக்குள்ள இருக்கணும்.
ஏன்னா ஆத்மா சரீரத்தை விட்டு போகுதுன்னு சொல்லும்போது இந்த சம்ஸ்காரத்தை கண்டிப்பாக கொண்டு போகும். அப்போ நீங்கள் ஒரு நல்ல வீட்டில் தான் ஜென்மம் எடுப்பீங்க. அங்கே போன உடனே உடனே உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்துடும். பாபாவை நினைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. சப்போஸ் நீங்கள் இங்கே சம்ஸ்காரத்தை உருவாக்கிக்கல அப்படின்னா இன்னொரு ஜென்மம் எடுத்தாலும் அதே தான், எதுவுமே நடக்காது அப்படின்றார். அப்படின்னா இன்னொரு ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கு எந்த ஞாபகமும் இருக்காது. நீங்கள் பாபாவை நினைவு செய்ய மாட்டீங்க. ஒரு நல்ல வீட்டில் பிறப்பீங்கன்னு சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்கிறார். ஆகையால தான் இது நுணுக்கமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்ன்றார். மேலோட்டமாக பார்த்தால் நம்ம பிகேயா இருக்கிறோம், தினமும் யோகா பண்ணுறோம், கிளாஸுக்கு வரோம். பட் அந்த சம்ஸ்காரம் ஆயிருக்கா? எங்கே போனாலும் பாபாவை நினைக்கக்கூடிய சம்ஸ்காரம் இருக்கா, ஆயிருக்கா? கிச்சனுக்குள்ளே போனீங்கன்னா பாபா நினைவில் செய்யணும். ஆஃபீஸ் போனீங்கன்னா பாபா நினைவில் செய்யணும். வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா பாபாவுக்கு சொல்லிட்டு போகணும். அந்த காரியம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்குள்ளே வரீங்கன்னா என்ன நடந்ததுன்னு பாபாவுக்கு சொல்லணும். இதுதான் அந்த சம்ஸ்காரத்தை உருவாக்குவதற்கான விதிகள். பாபா ரூமில் தான் யோகா அப்படின்னு இல்லை. நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்களோ அது பாபா ரூம் தான். உங்கள் ரூமில் இருக்கீங்கன்னா அது பாபா ரூம் தான். ஆகையில எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படின்னா, இப்போ முரளி இருக்குது, ஹெட்லைன்ஸ் இருக்குது, கேள்வி பதில் இருக்குது, தாரணைக்கான பாயிண்ட்ஸ் இருக்குது, வர்தானம் இருக்குது, ஸ்லோகன் இருக்குது, அவ்வியக்த சமிகை இருக்குது. அப்போ கிச்சனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஹெட்லைன் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பயிற்சி பண்ணுங்க. ஆரம்பத்தில் வரலைன்னாலும் போக போக பழகிடும். அப்போ எப்படி இருக்குன்னா, நீங்கள் கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகும் போதே ஹெட்லைன்ஸ் ஞாபகத்துக்கு வரும். ரூமில் இருக்கீங்க அப்படின்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எப்படியாவது நினைவிற்கு கொண்டு வரணும், ட்ரை பண்ணணும். அப்போ என்ன ஆகுன்னா கொஞ்ச நாள் பழகிட்டீங்கன்னா நீங்கள் ரூமுக்குள்ளே வரும்போதே அந்த கேள்வி பதில் எல்லாம் ஞாபகம் வரும். டைனிங் ஹாலில் இருக்கீங்கன்னா தாரணா பாயிண்ட் என்ன, தாரணைக்காக பாபா என்ன சொல்லியிருக்காரு, அந்த 2 பாயிண்ட்ஸை சிந்தனை செய்யணும். அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ஆஃபீஸ் போனீங்கன்னா வர்தானம், ஆஃபீஸ்க்குள்ளே கால் வைக்கும் போதே இல்லை கடையோ வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் உள்ள நுழையும் போதே இன்னைக்கு பாபாவுடைய பிளெஸ்ஸிங் என்ன, வர்தானம் என்ன, ஆசீர்வாதம் என்ன, அந்த சிந்தனையில் நீங்கள் என்ட்ரானீங்கன்னா அதே பழகிடும். நீங்கள் உள்ள நுழையும் போதே அந்த சிந்தனைகளோடு நுழைவீங்க. அப்போ அது பாபா நினைக்கிற சம்ஸ்காரம் இல்லையா? வெளியில் எங்கேயாவது ஷாப்பிங் போனீங்க, அப்போ பாபா முள்ளில் மெயின் பாயிண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது 1 2 ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதை சிந்திக்கணும். அந்த இடத்துல மொட்டை மாடிக்கு போயிட்டு அவ்வியக்த சமிகை என்ன அப்படின்னு சிந்திங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எடுத்து சிந்திக்கும் போது, இந்த இடத்துக்கு வரும்போது நான் ஸ்லோகன் தான் நினைப்பேன், லிஃப்டில் ஏறும்போது இல்லை படிக்கட்டு ஏறும்போது ஸ்லோகன் பற்றி நினச்சிட்டே ஏறுங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு சம்ஸ்காரம் ஆயிடும். அதுதான் பாபாவை நினைப்பதற்கான சம்ஸ்காரம் இருக்கணுன்றார். ஞான சிந்தனை செய்து ஆட்டோமேட்டிக்காக பாபா நினைவு வந்துடும் இல்லையா? அதனால நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்றார். தோட்டக்காரர் நல்ல நல்ல மலர்களை எடுத்துக்கொண்டு வருகிறார் என்றால், அதாவது மதுபனுக்கு அழைத்து வருகிறார் என்றால் அவருக்கு மகிமையும் செய்யப்படுகிறது. மலர்களை உருவாக்குவது தோட்டக்காரர்களின் வேலை அல்லவா? தந்தையை நினைவு செய்யவே தெரியாத அப்படிப்பட்ட குழந்தைகளும் இருக்கிறார்கள். அதிர்ஷ்டத்தை பொறுத்து இருக்கிறதல்லவா? அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் எதையும் புரிந்து கொள்வதில்லை. அதிர்ஷ்டசாலி குழந்தைகளோ தந்தையை சரியான முறையில் அறிந்து கொண்டு அவரை முழுமையான முறையில் நினைவு செய்வார்கள். தந்தையுடன் கூடவே புது உலகத்தையும் நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள். அடுத்தது பாபா கிளாஸுக்கு வர்றதுக்கு சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். நாங்கள் தூரத்தில் இருக்கிறோம், எனவே தினமும் எங்களால் படிக்க முடியாது, அதாவது வகுப்புக்கு வர முடியாது என்ற உங்களுடைய சாக்கு போக்கெல்லாம் இந்த படிப்பில் நடக்காது. ஒரு சிலர் நாங்கள் 10 மைல் தூரத்தில் இருந்து சொல்கிறார்கள். அட, பாபாவின் நினைவில் நீங்கள் 10 மைல் நடந்தால் கூட ஒருபோதும் களைப்பு ஏற்படாது. எவ்வளவு பெரிய கசானா எடுப்பதற்காக வருகிறீர்கள், அதுக்கு சாக்கு போக்கு சொல்லலாமா? வரலைன்னா நீங்க எதை இழக்கிறீங்கன்றாவது யோசிச்சு பார்க்குறீங்களா அப்படின்றார். தீர்த்த ஸ்தலங்களில் மனிதர்கள் தரிசனம் செய்வதற்காக நடந்தே செல்கிறார்கள்.
எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். இதுவோ ஒரு ஊரின் விஷயம். அதாவது திருப்பதிக்கு போறாங்க, பழனிக்கு போறாங்க அப்படின்னா நடந்தே போறாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாங்க. நீங்க ஒரே ஊர்ல இருந்துகிட்டு நடந்து வர்றதுக்கு கஷ்டப்படுறீங்களே. நான் இவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறேன். நீங்கள் வீடு 5 மைல் தூரத்தில் இருக்கிறது என்று சொல்கிறீர்களே. ஆஹா என்று தந்தை கூறுகிறார். நல்லா இருக்கு நீங்க சொல்ற சாக்கு போக்கு அப்படின்ற மாரி சொல்றார். நான் எவ்வளோ தூரத்துல இருந்து வரேன். நீங்க இங்க 5 மைல் தூரத்துல இருந்து வர முடியாதா? கஜானாவை பெறுவதற்காக ஓடோடி அல்லவா வர வேண்டும். அமர்நாத்தில் வெறும் தரிசனம் செய்வதற்காகவே எங்கெங்கிருந்தோ வருகிறார்கள். அமர்நாத் யாத்திரைக்கு போறாங்கன்னா நடந்தே போவாங்க. சில இடங்கள்ல ரொம்ப செங்குத்தா இருக்கும். ரொம்ப விழுந்தா அவ்வளோதான் ஒண்ணுமே இல்ல. அவ்ளோ கஷ்டப்பட்டு போறாங்க. இங்கோ அமர்நாத் பாபா சுயம் கற்பிக்க வந்திருக்கிறார். உங்களை உலகத்தின் அதிபதியாக ஆக்க வந்திருக்கிறேன். நீங்கள் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பிறகு நிறைய சாக்கு போக்குகளை சொல்வார்கள். படிப்பதில்லை என்றால் பிறகு தங்களுடைய பதவியை இழக்கிறார்கள். பாபா பாரதத்தை தான் சொர்க்கமாக ஆக்கிறார். ஒரு நொடியில் ஜீவன் முக்திக்கான வழியை கூறுகிறார். ஆனால் முயற்சி செய்தால்தானே. அடியே எடுத்து வைக்கவில்லை என்றால் எப்படி போய் சேர முடியும்? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தை என்ன ஞான பொக்கிஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாரோ அதை பெறுவதற்கு ஓடோடி வர வேண்டும். இதில் எந்தவிதமான சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. தந்தையின் நினைவில் 10 மைல் நடந்தாலும் கூட களைப்பு ஏற்படாது. இரண்டாவது பாயிண்ட், வெற்றி மாலையில் வருவதற்கான ஆதாரம் படிப்பு. படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். முட்களை மலராக்கும் சேவை செய்ய வேண்டும். மேலும் இனிமையான ராஜ்யத்தையும் நினைவு செய்ய வேண்டும். வரதானம், சங்கமயுகத்தின் மகத்துவத்தை தெரிந்து கொண்டு ஒன்றுக்கு பன்மடங்கு கைமாறாக பெறக்கூடிய அனைத்து பிராப்திகள் நிறைந்தவர் ஆகுங்கள். சங்கம யுகத்தில் பாப்தாதாவின் வாக்குறுதி ஒன்றை கொடு, லட்சம் எடு என்பதாகும். எப்படி அனைத்தையும் விட உயர்ந்த நேரம், உயர்ந்த பிறவி, உயர்ந்த பட்டம் எல்லாம் இந்த நேரத்திற்கானதோ, அதேபோல் அனைத்து பிராப்திகளின் அனுபவமும் இப்பொழுதுதான் ஏற்படுகிறது. இப்போது ஒன்றுக்கு 1,00,000 மடங்கு மட்டுமல்ல, எப்போது வேண்டுமோ, என்ன வேண்டுமோ, எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு தருவதற்கு தந்தை சர்வெண்ட் ஆகி, அதாவது சேவாதாரியாகி கட்டுப்பட்டிருக்கிறார். ஒன்றுக்கு பன்மடங்கு கைமாறாக கிடைத்து விடுகிறது. ஏனென்றால் இப்போது வரம் வழங்கக்கூடிய வள்ளலே உங்களுடையவராக ஆகியிருக்கிறார். விதை உங்கள் கையில் இருக்கிறது என்றால் விதை மூலமாக என்ன வேண்டுமோ அதை ஒரு நொடியில் பெற்று அனைத்து பிராப்திகளிலும் நிரம்பியவராக ஆக முடியும். ஸ்லோகன், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனைகள் போய்விட வேண்டும், ஆனால் குஷி போகக்கூடாது. அவ்யக்த சமிகை, ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மை இவை இரண்டும் வெற்றிகரமாக காரியங்களை செய்வதற்கான உயர்ந்த புஜங்கள் ஆகும். ஒருமுகத்தன்மை என்றால் வீண் எண்ணம் இல்லாத, விகார எண்ணம் இல்லாத நிலை. எங்கே ஒற்றுமை, ஒருமுகத்தன்மை இருக்கிறதோ அங்கு வெற்றி கழுத்தின் மாலையாக இருக்கும்.
வரங்களை வழங்கும் வள்ளலுக்கும் ஒன்று என்ற வார்த்தை பிரியமானதாக இருக்கிறது. அதாவது ஏக் விரதா, ஒருவரின் விரதத்தில் இருப்பவர். ஏக் பல் ஏக் பரோசா, ஒரே பலம் ஒரே நம்பிக்கை. கூட கூடவே ஏக் மத், அதாவது ஒரு வழி, பிறர் வழி, மனதின் வழி அல்ல. ஏக் ரஸ், ஒரே ரசனை, வேறு எந்த மனிதர் அல்லது வைபவங்களின் ரசனையற்ற நிலை. அதேபோல் ஏகதா ஏகாந்த பிரியர், அதாவது ஒற்றுமை மற்றும் ஏகாந்த பிரியர் பாபாவுக்கு பிரியமானதாகும். அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, எனக்கு ஒன்று என்ற வார்த்தை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ எந்தெந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். உதாரணத்திற்கு ஏகதா, ஏகத்தான ஒற்றுமை. ஏகாகிரதா, ஏகாகிரதா அப்படின்னா ஒருமுகத்தன்மை. ஏக் விரதா, ஒருவருடைய நினைவில் இருக்கக்கூடியவர். ஏக் பல் ஏக் பரோசா, ஒரே பலம் ஒரே நம்பிக்கையில வாழக்கூடியவர். ஏக் மத், ஒரு வழியில, அதாவது ஒரு பாபாவின் வழியில செல்லக்கூடியவர்கள், மனதின் வழியிலையோ பிறருடைய வழியிலையோ நடக்கக்கூடியவர்கள் அல்ல. அதே போல ஒரே ரசனையில இருக்கக்கூடியவர், வேறு எந்த மனிதர் அல்லது வைபவங்களின் ரசனையற்ற நிலை, ரசனையில போகாதவங்க. அதே போல ஏகதா, ஒற்றுமை. ஏகாந்த பிரிய, ஏகாந்தத்தை விரும்பக்கூடியவர் தான் எனக்கு பிரியமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதனால எனக்கு ஏக், ஒன்று என்ற வார்த்தை மிகவும் பிடிச்சிருக்கு அப்படின்றார். ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய், விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே, பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, இனில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ
உனக்கு சமம்மாவோ உனக்கு சமம்மாவோ உனக்கு சமம்மாவோ உனக்கு சமம்மாவோ உனக்கு சமம்மாவோ உனக்கு சமம்மாவோ